காரில் பெண்களை துரத்திய விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். சென்னை ECR சாலையில் பெண்கள் சென்ற காரை இளைஞர்கள் துரத்திய வழக்கில் முக்கிய குற்றவாளி சந்துரு கைது செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் கிடைத்துள்ளது. ஏற்கனவே இந்த வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது முக்கிய குற்றவாளியான சந்துரு கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். ஈஷர் பகுதிக்கு வந்த கார் ஒன்றை இளைஞர்கள் சிலர் விரட்டக்கூடிய வீடியோ காட்சிகள் வெளியானது. குறிப்பா கடந்த 25ஆம் தேதி அதிகாலையில் நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக காணத்தூர் போலீசார் 5 பிரிவின் வழக்கு பதிவு செய்து 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வந்ததாக கூறப்பட்டது. அந்த வழக்கில் ஏற்கனவே 4 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இவர்கள் அனைவருமே கல்லூரி மாணவர்கள் என்றும் கூறப்பட்டது. வெளி மாவட்டத்தை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் இங்கு தங்கி படித்திருந்ததாகவும் முட்டுக்காடு பகுதிக்கு வந்த அவர்கள் தங்களது காரை உரசிவிட்டு இந்த பெண்கள் கார் செல்வதாக கூறி தவறாக நினைத்துக் கொண்டு அவர்கள் விரட்டியதாகவும் காவல்துறை சார்பாக விளக்கமும் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்குல முக்கிய குற்றவாளியாக, அதாவது கட்சி கொடி கட்டிய ஒரு காரை இயக்கிய சந்துரு என்பவர் தான் இதுல வழக்குகள் தொடர்புடையவர் என்பதும் அவர் மீது கடத்தல் வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருப்பதாகவும் காவல்துறை சார்பாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில சந்துருவை கைது செய்ததாக காவல்துறை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. வெளி மாவட்டத்தில் வைத்து இந்த சந்துருவை கைது செய்ததாகவும் தற்போது சென்னைக்கு அழைத்து வருவதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா கட்சி கொடிக்கும் இந்த கைது செய்யப்பட்ட சந்துருவுக்கும் காரை பயன்படுத்திய சந்துருக்கும் சம்பந்தம் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்சிக்கும் சந்துருக்கும் சம்பந்தம் இல்லை எனவும் பார்க்கிங் பகுதிகள் மற்றும் டோல்கேட் பகுதிகளில் காசு இல்லாமல் பயணம் செய்வதற்காகவும் இந்த கட்சி கொடியை அவர் இந்த சஃபாரி காரில் பயன்படுத்தியதாகவும் இந்த காரையே வேறொருடைய கார் என்றும் வாங்கிக் கொள்வதாக கூறி 6 மாதமாக அவருக்கு பணம் தராமல் சந்துரு ஏமாற்றி வருவதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. சஃபாரி காரை ஓட்டிய சந்துரு என்ற நபரை தற்போது காவல்துறையினர் கைது செய்திருப்பதாகவும் அவரை அழைத்து விசாரணை செய்ய இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கில் சந்தோஷ், தமிழ்குமரன், அஸ்வின், விஸ்வேஸ்வர் என்ற 4 நபரை கைது செய்ததாகவும் இவர்கள் அனைவருமே காட்டாங்குளத்தூர் பகுதியில் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்கள் என்றும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதில் கருப்பு டிஷர்ட் அணிந்து அந்த பெண்களை அடிக்க பாய்ந்து வந்த நபர் தான் இந்த விஸ்வேஸ்வரர் என்றும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த சஃபாரி காரை ஓட்டி வந்ததுதான் சந்துரு என்றும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இவர்கள் அனைவருமே நண்பர்கள், ஏற்கனவே படித்த கல்லூரி மாணவர் மூலமாக சந்துருவுடன் அறிமுகமாகி நண்பராக மாறியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அவுட்டிங் செல்வதற்காக இவர்கள் வந்ததாகவும் அப்பொழுது தங்களது காரை முன்பக்க கண்ணாடியை லேசாக உரசிவிட்டு சென்றதாக நினைத்து இவர்கள் துரத்தியதாகவும் காவல்துறை சார்பாக நேற்று விளக்கம் அளித்திருந்த நிலையில் தற்போது சந்துரு என்பவரை கைது செய்திருக்கிறார்கள். கட்சி கொடி கட்டிய காரை பயன்படுத்தியது சந்துருதான் எனவும் கட்சிக்கும் சந்துருக்கும் சம்பந்தம் இல்லை என்றும் காவல்துறை சார்பாக நேற்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.